ஒரு லட்சம் பரிசும் ஒரு கோல்டு மெடலும் பெரிய சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பெரிய சாதனை செஞ்சீங்களோ அவங்க ஊர்ல பார்க்கணும் கேட்க முடியாது. பெரிய சான்றிதழ்களுக்கு ஒரு லட்சம் பரிசும் ஒரு கோல்டு மெடலும் பெரிய சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. செஞ்சீங்களோ இந்த ஊர்ல பார்க்கலான்னு கேட்டுக்கொள்ள முடியாது. பெரிய சாஸ்திரங்களுக்கு ஒரு லட்சம் பரிசும் ஒரு கோல்டு மெடலும் பெரிய சான்றிதழும் கொடுக்க இருக்காங்க. யாரெல்லாம் பெரிய சாதனை செஞ்சீங்களோ இந்த ஊர்ல பார்க்கலான்னு கேட்டுக்கொள்ள முடியாது. என்னடா வந்துருக்கு? யாரெல்லாம் பெரிய சாதனை செஞ்சாங்களோ ஒரு லட்சம் பரிசும் கோல்டு மெடலும் சான்றிதழும் கொடுக்கறதுன்னு பேப்பர்ல போட்டுருக்கா. எங்க அப்பாட்ட போய் சொல்ல போறேன். எங்க அப்பா நிறையா பண்ணியிருக்காரு. நான் போய் எங்க அண்ணன் சொல்ல போறேன். எங்க அண்ணன் நிறைய சுத்தம் பண்ணியிருக்காரு. ஒரு வீட்டுல சாதனை நடிச்சுக்கலடா. அது எதிரும் கூட காப்பாத்துருடா. அதான் லட்சியம். நான் போய் எங்க அக்கா கிட்ட சொல்ல போறேனே. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாடா? பக்கத்து தெருவுல தான்டா இருக்கு. சரி நாளைக்கு சொல்லிடுவோம். சரிக்கா. காட்சி 2 அப்பா அப்பா பெரிய சாதனை சொன்னவங்களுக்கு ஒரு லட்சம் பரிசும் கோல்டு மெடலும் பெரிய சான்றிதழும் கொடுக்கணும்னு வந்தாங்கப்பா. சரிப்பா நான் நாளைக்கு போய் பார்க்குறேன். போகும்போது சரிப்பா போகும்போது ஒன்றையும் கூப்பிட்டு போகிறேன். ஒரு லட்சம் பரிசு தராங்க. சரி நான் கூட்டிட்டு வரேன். கோல்டு மெடல் நோட்ல போட்டுருக்குக்கா. சரி நான் போய் பார்க்குறேன். நானும் வரேன்க்கா. கூட்டிட்டு போறேன். காட்சி 3 மேடம் அங்கே யாரையும் உட்கார வேணாம்னு சொல்லுங்க. சென்சார் அது வராது. உட்காந்துருக்காங்கல்ல முன்னாடி நோக்கி போட்டு அண்ணன் நிறைய சிற்பம் பண்ணியிருக்காரு. எங்க அண்ணன் சிற்பம் பண்ணல சாமி கோயில வைக்கிற சிற்பம் எங்க அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. அதனால எங்க அண்ணன் தான் பரிசு பண்ணியிருக்காரு. பரிசு கிடைக்க மாறுறா. கவிதை எழுதிருக்காங்கடா. ஒரு புக்கே இருக்குடா. கல்விக்கு தான்டா முக்கியத்துவம். நிறைய அக்காவுக்கு தான்டா கிடைக்கும். காட்சி 4 என்ன கும்பலா வராங்க. வாங்க வாங்க என்ன 4 பேர் ஒண்ணா வாங்க வாங்க என்ன 4 பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? அம்மா ஏதோ சாதனை 1 லட்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேடம் நீங்க பரிசு 1 லட்சம் ரூபாய் பரிசு தர போறீங்களாமே. ஆமா சொன்னேன். இப்படி கும்பலா வந்தா எப்படி? ஒவ்வொருத்தராங்க அவங்க சாதனை சொல்லுங்க கேட்கிறேன். யார் இல்லை இங்க வாங்க. நம்ம சாதனை
அம்மா இங்கே அம்மா எங்கள் கடைக்கு அம்மா அஞ்சு. அம்மா நான் ஒரு மளிகைக்காரன். என் கடையில் ஒரு பெண் பொருள் வாங்க வந்தாள். அப்போது பணம் கொடுக்காமல் ஓடிவிட்டாள். அப்போது தெருவில் அந்த மாடு பாய்ந்து முட்டை வந்தது. வந்ததா இல்லை முட்டை வந்ததா? முட்டை வந்தது மேடம். சரி சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது மேடம். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது மேடம். பெரிய சண்டை மேடம். நான் எல்லின்னு கூட பார்க்காம என் சொந்தக்காரங்க வச்சு காப்பாற்றிருக்கேன் மேடம். அதனால அந்த 1 லட்சத்தை எனக்கு கொடுங்க மேடம். அப்படியா? சரி கொடுங்க. யாருமா நீங்க? இங்க வாங்க. உங்க சாதனை சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழுதின புத்தகம் உங்களுக்கு தாம்மா. அம்மா நான் ஒரு கவிஞர். நான் நிறைய பாடல்களையும் கவிதைகளையும் ஒரே இரவு 100 கவிதைகளை, ஒரே இரவு 100 கவிதை. அதுவும் ஒரு சாதனை தானே. ஆனால் எனக்கு தான் அந்த 1 லட்சத்தை தர வேண்டும். தரீங்களா? அப்படியா? சரி பொறுங்க. சரி அவங்க 2 பேரும் அவங்க சாயம் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் சொல்லுங்க, கேட்குறேன். அம்மா இந்த அம்மா நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்தது. மேடம் நான் ஒரு சிற்பி. கரடு முரட்டான பறைகளை குடைந்து அழகிய சிறு